என்னால் எதுவுமே பண்ண முடியாது, எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்னு உனக்கு தெரியுமா, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் டெய்லின்னு உனக்கு தெரியுமா, என் கஷ்டம் எனக்கு தான் தெரியும், டெய்லி வந்து எவ்வளோ ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னடா ஜாலியாக இருக்க அப்படின்னு நீங்கள் வந்து சொல்லலாம். நிறைய பேருக்கு எப்படின்னா, யாராச்சும் வந்து அவங்களோட வேலை எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணாங்க அப்படின்னா அவங்க வந்து ஜாலியாக இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஆனால் ஆக்சுவலி வந்து அவங்க வந்து அவங்க சோகமாக இருக்கிறத வந்து மறைக்கணும் அப்படின்றதுக்காக கரெக்டாக எல்லா வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அப்புறம் அவங்களோட நெகட்டிவ் தாட்ஸை வந்து கட்டுப்படுத்தணும்னா ஏதாச்சும் மைண்ட் டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். நீங்கள் வந்து சும்மா உட்காந்துட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், அப்போ உங்களுக்கு தானாக வந்து தோண ஆரம்பிச்சிடும், நான் வந்து குட் கிடையாது, நான் வந்து எவ்வளோ தப்பு பண்ணியிருக்கேன், இது வரைக்கும் என்னென்னலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து யோசிச்சுட்டு லைனாக அடிக்கிட்டு இருப்போம். ஸோ அது எல்லாத்தையுமே நம்ம ஏதாவது பண்ணி டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்காக ஏதாச்சும் நியூவாக கற்றுப்போம். நீங்களும் அதே வந்து ட்ரை பண்ணுங்கள், நியூவாக கற்றுக்கோங்க. ஏதாச்சும் நியூவாக கற்றுக்கிறப்போ எனக்கு இல்லை எது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் கற்றுக்க முடியாது. ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டாலே நீங்கள் வந்து யோசிக்க ஆரம்பிச்சிருவீங்க, இதை வந்து எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்கும். சப்போஸ் நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, இந்த விஷயம் இந்த வழியில் நான் போனால் எனக்கு டஃப்பாக இருக்குது, ஸோ நானே எனக்கு வந்து ஈஸியான வழியை நான் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எப்படி கற்றுக்கலாம் அப்படின்னு நிறைய திங்க் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ அதுவே ஒரு டிஸ்ட்ராக்ஷன். நீங்கள் வந்து ஏதாவது கற்றுக்கிறப்போ நீங்கள் என்ன யோசிப்பீங்க, நான் அதை எப்படி கற்றுக்கலாம் அப்படின்ட்டு மட்டும் தான் யோசிப்பீங்க. மற்ற டிஸ்ட்ராக்ஷன்ஸில் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாது. ஸோ ஏதாச்சும் உங்கள் லைஃப்பில் அப்செட்டாக இருந்தீங்க அப்படின்னா நியூவாக ஏதாவது ஒன்று கற்றுக்கோங்க. கற்றுக்கிறப்போ உங்களோட நெகட்டிவ் தாட்ஸும் அப்படியே குறைஞ்சிரும். நீங்கள் வந்து அதை கற்றுக்கிறதுல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பீங்க. ஓகே, நியூவாக கற்றுக்கோங்க. ஓகே, நெகட்டிவ் தாட்ஸை குறைச்சிட்டு பாசிட்டிவ் தாட்ஸை ஏற்றிட்டு போங்க. பாய்.